ஐஏஎஸ் நீங்கள் பார்த்துருக்கிறது அசர் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரோ சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு பாருங்களேன். அதனால் இந்த இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூருக்கு போக போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த வீடியோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக போகும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா எப்பயும் போலையுமே நம்ம அத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலையே இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த சன் வியூ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம பார்த்துட்டு சூப்பராக ரசிச்சுட்டு வந்தோம். அப்படியே நம்ம ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு வந்துருந்தோம்னா ஒரு சூப்பராக இருந்திருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறோம். பார்த்திங்கன்னா 2 பூரி வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரி கிழங்கு, பார்த்திங்கன்னா வெள்ளை சட்னி, இதுவா சாப்பிட்டுலாம் முடிச்சு சூப்பராக நம்ம இதாகிடாச்சு. பார்த்திங்கன்னா என் தம்பி ஒரு வேலை பண்ணிக்கிறீங்க என்னான்னு பாருங்களேன் நீங்களே. எங்கள் அத்தா வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஓட்டிக்கிட்டு வராரா, அதே மாதிரி இவனும் வச்சு முன்னாடி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவர் என்னென்ன பண்ணுறாரோ அதே மாதிரி. ஆனால் இந்த வயசில் வரக்கூடாத ஆசையெல்லாம் என் தம்பிக்கு வருது. ஆனால் அவனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி ஓட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார் ட்ரைவ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவேன். பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூருக்கு 37 கிலோமீட்டர் இருக்கணும். 37 கிலோமீட்டர் வீடு எடுத்துகிட்டு ஜாலியாக சூப்பராக இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா இந்த வியூனால் பார்க்குறதுக்குன்னா கேமராவில் பார்க்குறப்ப அட்டகாசம் சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த வியூனால் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. என் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காரு, இந்த பைக் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா போதும், அது மேலே ஏறி உட்காந்துருவேன். அடுத்தனா எனக்குன்னு அவ்வளோ ஆசைலாம் இருக்காது. ஒரு வயசில் என்ன செஞ்சேன், ஒரு R15 அது இருந்துச்சா, எனக்கு அந்த வயசில் அதெல்லாம் அந்த பைக்லாம் என்னன்னே தெரியாது. ஆனால் அது மேலே என் தம்பி வந்து ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுத்தேன். அவ்வளோ அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த பைக்கு மேலே, அந்த கார் மேலேனா. நம்மளுக்குனா அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது, ஓகேவா. பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இந்த பைக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லலாம். சரி கைஸ், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்ம பேசிகிட்டே. அதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்துட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டீ குடிக்க போகலாமா? வாங்க போகலாம் டீ குடிக்க. நம்மளும் டயர்டாயிடுச்சு, டீ குடிக்க போகலாம். இப்போ டீ பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் சொல்லப்போனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டயர்டாயிடுச்சா, டீ குடிச்சிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோலாம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதை பார்த்துட்டு வாங்க. இல்லை அங்கே போதும் ஒன்றும் இல்லை, யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. வீடியோ எடுத்துகிறப்ப அவங்க மூஞ்சி இருந்துன்னு சொல்லிட்டு அவங்க வந்துக்கிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏசி, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா கீரு எல்லா வண்டியிலையுமே இருக்க மாதிரி இந்த வண்டியில் இருக்குது. அவ்வளோதான், ஓகேவா. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பார்த்து ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்தாச்சு. மண்டபத்துக்கு வந்தாச்சே. மண்டபத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கேண்டாக கல்யாணம் இருந்துச்சு. 7 நாள்னு சொல்லலாம், 7 நாள் இருந்துச்சு. அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஒரு கடையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். நம்மனா இந்த மாதிரி வீடு கட்டணும், அதான் ஒரு ஆசை. ஓகே, வருங்காலத்தில் நம்ம ஒரு வீடை கட்டிடுவோம், ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற வழி, ஓகேவா. பார்த்திங்கன்னா அங்கிட்ட ஒரு மண்டபம் இருந்துச்சு, ஃபங்க்ஷன் ஏரியா மாதிரி போல். அப்படியே ஃபங்க்ஷன் ஏரியானா பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மண்டபம் இன்ட்ரெஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி 90 கிஸ் கடை இருந்துச்சு. 90 கிஸ் கடை நம்மளுக்கு தெரியாதுன்னா நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஓகேவா. ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா சூப்பராக ரெட் கலர் மம்மி டேடி மிட்டாய்லாம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாத நிறையா மிட்டாய் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கலராக நல்லா சூப்பர், எல்லா மிட்டாயுமே கலராக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மாவோட தங்கச்சிந்தே இதெல்லாம் வீடியோ எடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய்னா அந்த அன்னையே போட ஆரம்பித்தாங்க. என்னடா வீடியோ டிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பஞ்சு மிட்டாய், அப்புறம் பார்த்திங்கன்னா பீடா. நாங்களாம் ஒன்றும் சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ளேயும் பீடா வாங்கிட்டோம். பீடெல்லாம் வாங்கி எனக்கு தான் ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு. எங்கள் அத்தாவுக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் சாதிக்கத்தா எல்லாமே இருந்துருந்தாங்க. ஆனால் எனக்கு தான் ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு. பார்த்திங்கன்னா பாப்கார்ன் போட்டிருந்தாங்க. பஞ்சு மிட்டாய்ன்னு சொன்னீங்கன்னா அது பக்கத்தில் பாப்கார்ன் போட்டிருந்தாங்க. அப்புறம் பாப்கார்னு, ஐஸ்கிரீமு அதெல்லாம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். பார்த்திங்கன்னா தயிர் சட்னி வச்சாங்க, பொரிச்ச சிக்கன் 2,
அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டி மாதிரி வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீர்னின்னு சொல்லுவோம், நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. ஆனால் பாயாசம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பீர்னி அப்படின்னு சொல்லுவோம். பீர்னி வேறு பாயாசம் வேறு. அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டுங்க. பீஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. சப்பாத்தின்ட்டுப்பா நினச்சேன், முடிச்சிட்டாங்க. இதுக்குதான் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா பீஸ்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. மதியம் சூப்பராக சாப்பிட்டாச்சு கைஸ். பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்க முடிச்சா எடுக்கிறேன், இல்லைன்னா நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? எல்லாத்துக்குமே ஹாய். நம்ம எங்கே இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தவங்க வீட்டில் இருந்தோம், தங்கியிருந்தோம், ஸ்டே பண்ணோம். பார்த்திங்கன்னா அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான டயர்டு, அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட்டும் இல்லையா எடுக்கிறதுக்கு, டயர்டாகிடுச்சு. சேர்றா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு கைஸ். பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்கலான்னு ஒரு முடிவில் இருக்கோம். ஓகேவா? ட்ரெஸ் எடுக்க போகலாம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா சரியான ரேட்டு கம்மி. பாருங்கள், 15 ரூபாய்க்குலாம் ஜட்டி இருக்குது. இந்த சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி 15 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா, 90 ரூபான்னு 100 ரூபா கிட்ட இருக்குது. பார்த்திங்கன்னா நம்மளுக்குன்னா பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா டவுசர்னால் கிடைக்கும். எவ்வளோ பெரிய மேட்ருன்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஊர்லனா 300 400 ரூபாய்க்கிட்ட எடுப்போம் டவுசரு. பார்த்திங்கன்னா டாப்பு, இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு, லெகின்ஸ் எல்லாமே உண்டுங்க. பார்த்திங்கன்னா டாப்பெல்லாம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 400 பரவாயில்லன்னு சொல்லலாம். 400. இந்த டிஷர்ட் பார்த்திங்கன்னா 150 ரூபா. அங்கே போட்டுருக்கு பாருங்க போர்டு. இது ஒரு டிஷர்ட் எடுத்தோம், சூப்பர் விலைங்க. ஆனால் 150 ரூபாய்க்கு இருந்தால் நம்ம ஊரில் 200 சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஷர்ட்னால் குவாலிட்டியான டிஷர்ட்டு 150 ரூபானா பரவாயில்லன்னு இருந்துச்சு ரேட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா டாப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டவுசர் எடுக்கிறதுக்காண்டி இங்கே வந்தவங்க இந்த கடை சரியான கொள்ளை அடித்தாங்க. டவுசர் எத்தனை 200 சொன்னாங்களா? 200 சொன்னாங்க டவுசர்னா. சரி என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு கடை இருக்கும், அங்கே பார்த்திங்கன்னா 100 சீப்பாக கிடச்சிச்சு. ஜாலியாக பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் எடுத்தாச்சு. உட்காந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் நிப்பாட்டாமல் போயாச்சு. காருக்குள்ளேயே இருந்தோம். அதுக்காண்டி பார்த்திங்கன்னா எதுவும் வீடியோலாம் எடுக்கலை. ஃபைனலாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டீ கடைக்கு வந்திருக்கோம். டீ குடிக்கலாம், லேசாக பிடிச்சிச்சா அப்படியே ஒரு வடையை சாப்பிட்டுட்டு டீயை குடிக்கலான்னு பாருங்கள். வடை பார்த்திங்கன்னா டீ இருக்குது. டீயை குடிச்சிட்டு நம்ம சென்று விடலாம். அதுக்கப்புறமும் ட்ராவலு. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் கன்டினியூ பண்ணுறேன். வீடியோ எதுவும் இருக்காது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகேவா? வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒரு புது விருந்தாளி வரப்போகிறாங்க. யாருன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? சொல்லாதடா, அவங்க சொல்லட்டும். ஓகேவா? மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காண்டியே இந்த வீடியோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் போல். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.